அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய்க்கான கூட்டம் வந்து ஓப்பன் பண்ண உடனே டிக்கெட் வித்துருச்சு. அது வந்து ஒரு லாஸ்ட் படம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கனால they always used to. நான் அறிஞ்ச வர ஜனநாயக படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் இல்லை. ஆனால் அதில் வந்து சமூக ரீதியான சில கருத்துக்கள் இருக்கின்றன. விஜயால் எல்லா கட்சிகளும் பதட்டம் அடைந்திருக்கின்றன. ஆமான்றேன், நான் இல்லைன்னு சொல்ல. GT Holidays and Dr. Shivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Notes Beyond the News with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. Behind Notes பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். ஜனநாயகன் அப்படிங்கிறது ஜனநாயகம் அப்படின்னா டெமோக்ரஸி, டெமோக்ரஸினா பாலிடிக்ஸ், டெமோக்ரஸினாலே விஜய் தான் அப்படின்னு வச்சிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலா எந்த தப்புமே பண்ணலன்னு நான் பல முறை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் வந்து அரசியல் ரீதியாக சரியான காய்நகரத்தில் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வளரல. ஆனா திரு ஸ்டாலின் வந்து வளர்வதற்காக அவர் மோடி எதிர்ப்பார். அதே போலதான் வளர்வதற்காக திரு விஜய் வந்து ஸ்டாலின் எதிர்ப்பார். நான் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுடைய பார்வை எப்பயுமே இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன, இந்த திமுக அதிமுக ஒரு பெரிய அதிருப்தி வருத்தம் இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டை பாழாக்கிட்டாங்கன்னு பேசிக்கலா இருக்கும். அதோடைய வெளிப்பாடா யாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் அது ரஜினி, மூப்பனார், சீமான், விஜயகாந்த், விஜய் அந்த மாதிரி வந்து சீமானுடைய ஓட்டு வந்து தமிழ்நாட்டோட அதிகமா வெளிநாட்டுல தான். 75,000 பேர்ல 1000 பேரோட இங்க வர போறது. 1000 பேர் வந்து என்ன ஆயிரம் சொல்லுங்க. 75,000 அங்க ஆடியோ போனோம். 75,000 பேர் வந்துட்டாங்க. ஒரு தொகுதியில ஜெயிக்க கூட பிரயோஜனப்படும். அரசியல் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தும் கூட சில விஷயங்கள் சொன்னாரு. நான் எப்ப தனியா வந்திருக்கேன், அணியா தான் வந்திருக்கேன். அணியா வருவேனா தனியா வருவேனா அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆசையை காட்டு. விஜயகாந்த் அவர்கள் தான் எப்பயுமே சொல்றாரு, நான் வந்து யாருடைய கூட்டணி வைக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து கூட்டணி வச்சிருக்கிறது அந்த ஆண்டவன் கூடயும் மக்கள் கூடயும். இது வந்து அவருடைய டயலாக். அதே தான் இவர் சொல்றாரு. எல்லா நகர்வுகளையும் விஜய் தெளிவாக கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு பலன் கிடைக்குமா இல்லையா, அது அவர் எதிர்பார்த்த பலனா இருக்குமா இல்லையாங்கிறது மே மாசம். GT Holidays and Dr. Shivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. வணக்கம் சார். மலேசியாவில் அவ்வளோ பெரிய கூட்டம், ஜனநாயகன் ஆடியோ லான்ச். பொதுவாக கூட்டம் தமிழ்நாட்டில் கூட்டத்துக்கே நிறைய பேர் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் மலேசியாவில் காசு கொடுத்து போய் இந்தியாவிலேருந்தும் பார்த்தாங்க. ஏர்போர்ட்லேயே அவ்வளோ கூட்டம், போகும்போதும் வரும்போதும். எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டம்? ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிமோடைய ஆடியோ லான்ச், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய்க்கான கூட்டம் வந்து நோ சர்ப்ரைஸ். ரஜினி சாருக்கு இந்த கூட்டத்தை பார்த்துருக்கோம். வித்யாசாகர் சார் மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய மியூசிக் கான்செப்ட் வந்து மலேசியாவில் சிங்கப்பூரில் பண்ணப்போலாம் என்ன கூட்டம் வந்துச்சுன்னு நீங்கள் பார்க்கணும். இஃப் ஐம் நாட் ராங், இந்த ப்ரோக்ராமுடைய பின்னாடி இருந்து இயங்கின ஒருத்தர் தான் வித்யாசாகர் மியூசிக் டைரக்டர். அவருடைய கான்செப்டையும் பண்ணார். ஓப்பன் பண்ண உடனே டிக்கெட் வித்துருச்சு சரிங்களா. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது டிக்கெட், அந்த டிக்கெட்டில் வித்யாசாகர் சாருடையது வந்து ஓப்பன் உடனே வித்துருச்சு. உடனே அவர் வந்து ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு 2வது வாரம், அடுத்த வாரம் அப்படியே அடுத்த சாட்டர்டே சண்டே அப்படி பண்ணி ஹெலிகாப்டர்லாம் அவர் வந்து இறக்கியெல்லாம் பண்ணாங்க. ஸோ வந்து மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, இது மாதிரி வெளிநாடுகளெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரே தொடர்பே இது மாதிரி ஆட்கள் தான். அங்கே ரங்கராஜ் பாண்டே போனாலே 1000 பேர் வருவாங்க. அவர் மாதிரி ரங்கராஜ் பாண்டே மாதிரி எளிய பிள்ளைகளுக்கு ஒரு 1000 பேர் வரும்போது விஜய் சாருக்கு 1,00,000 பேர்லாம் வந்தது வந்து ஒரு பெரிய அதிசயமே இல்லை. அது வந்து குவைட் காமன், குவைட் நேச்சர். அது வந்து ஒரு லாஸ்ட் படம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கனால ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு அனிருத் சார் சொன்னனால அவங்க வந்து they always used to take that. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை, அது வந்து குட். அது வந்து அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருந்தது. இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமும் இல்லை, இப்படி இருந்துருச்சா அப்படின்னு வருத்தம் இல்லை. இப்படி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் சொன்னேன், ஞான சம்பந்தம் சார், பாரதி பாஸ்கரம்மா, நாங்கள் பழக்கிறப்பியா, அப்படி வந்து பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர், அப்படி யார் போனாலும் ஒரு மினிமம் 1000 பேர், மினிமம் நான் சொல்ல ஒர்ஸ்ட் கேஸ் 1000 பேர் இருந்துருவாங்க. அப்போ விஜய் போல் ஒரு பெரும் நட்சத்திரம் வந்து போகும்போது தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். எனக்கு அதில் வந்து எந்த வியப்பும் ஏற்படும். டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாரு. இதை தாண்டி அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தும் கூட சில விஷயங்கள் சொன்னார். நான் எப்போ தனியாக வந்திருக்கேன், அணியாக தான் வந்திருக்கேன், அவங்களோட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சும்மா எல்லாரும் எதிர்த்துற முடியுமா, நமக்கு ஈக்குவலான பலத்தில் இருக்கிறவங்கள தான் எதிர்க்க முடியும்னாமும் பேசினார். ஒன்றுனா பார்ப்போமே, டான்ஸ் ஆடினாருங்கிறது அவர் செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட். ரஜினி சார் வந்து பாலச்சந்தர் சாரோட ஒரு கேள்வி பதிலில் ஈடுபட்டிருப்பார். நம்ம வந்து டைரக்டர்கள் சங்கத்தோடைய மீட்டிங்கில். அப்போ வந்து ஒரு நல்ல கருத்தாளமிக்க படம்லாம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அமிதாப் பச்சன் அப்படிலாம் பண்ணார். உனக்கு பண்ணணும் தோணலையா அப்படின்னு ரஜினி சார்கிட்ட வந்து பாலச்சந்தர் சார் கேட்பார். அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு, எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு கமர்ஷியல் ஹிட்டு,
மக்களுக்கு சந்தோஷம், ப்ரொடியூசருக்கு லாபம், எனக்கு நிம்மதி, எல்லாருக்கும் ஹாப்பியாக கொடுக்குற மாதிரியான படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா இல்லைங்கிறது ஒரு என்டர்டெய்னர் வந்து அவர் ரஜினி சார் நினச்சா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரணும். அதே தான் விஜய் நினச்சார். அப்போ வந்து அவர் நினச்சா ஒரு ஹாப்பினஸ். அப்போ அதனால் ஆடினார், வச்சார், ஸோ பியூட்டிஃபுல்லான டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டார். நார்மலாக முதல்ல ஒரு 2 வரி வந்து பிளாஸ்ட்டுங்கிறது இப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து டக்குன்னு ஒரு 10-15 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டெப்ஸ் போட்டார். அது வந்து ஒரு என்டர்டெய்னராக எதிர நிற்கக்கூடிய 75,000 பேரை எப்படி ஹாப்பி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணார். 1. 2வது வந்து அணியாக வருவேனா தனியாக வருவேனா அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆசையை காட்டுது. அது வந்து டே 1லேருந்து விக்கிரவாண்டியில் அவர் வந்து மாநாடு போட்ட நாள்லேருந்து நம்மளை நம்பி சிலர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம மரியாதை கௌரவம் செய்யணும் இல்லையா, அப்போ நம்ம வந்து கூட்டணி ஆட்சிக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு முதல் முறையாக அறிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி அவர் வந்து ஹீ இஸ் லாங்கிங் ஃபார் சம் அலையன்ஸ், யாராவது வரமாட்டாங்களான்னு. நமக்கு தெரிஞ்சு இப்போ வந்து திரு ஓபிஎஸ், திரு டிடிவி போல் மற்றவங்க யாருமே அவங்கள தவிர வேறு யாருமே தயாரில்லை. அவர்களுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக என்டிஏ வச்சுட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இவரை வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து நான் அணியாக வரமாட்டேன், தனியாக வரமாட்டேன், அணியாக வருவேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரு விஜயகாந்த் என்னென்னலாம் பண்ணாரோ அதை அப்படியே வந்து பண்ணுறது தான் நான் பார்த்துருக்கோம் பல சந்தர்ப்பங்களில். அவர் வந்து விருதாச்சலம், ரிஷிவந்தியம்னு இந்த வட மாவட்டங்களில் தான் திரு விஜயகாந்த் ஃபோக்கஸ் பண்ணார். அதே வட மாவட்டமான விக்கிரவாண்டியில் தான் அவர் வந்து பண்ணார். தேர்தலில் நிற்கிறது கூட அந்த பக்கம் நிற்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் விஜயகாந்த் அவர்கள் தான் எப்பயுமே சொல்வார், நான் வந்து யாருக்கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து கூட்டணி வச்சுருக்கிறது அந்த ஆண்டவன் கூடயும் மக்கள் கூடயும் அப்படின்னு. இது வந்து அவருடைய டைலாக். அது அப்படியே வந்து நான் தனியாக வரல, அணியாக வந்திருக்கேன் உங்களோட அப்படின்றார். ஸோ எனக்கு வந்து புதுசாக எதுவுமே தெரியல. திரு விஜயகாந்த் என்ன சொன்னாரோ அது அப்படி நான் பார்க்குறோம்ல, எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதை எடுத்துக்கிறது, ஜெயலலிதா என்ன சொன்னாரோ அதை எடுத்துக்கிறது, அது மாதிரி யார் என்ன சொன்னாங்களோ அதில் வந்து பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம அது வந்து அது என்டர்டெய்னிங்காக வேறு ஒரு மாதிரி அதாவது பழைய மொந்தை புதிய கல், வேறு ஒன்றுமே இல்லை. அது ஒரு சாம்சங் என்னன்னா புதிய மொந்தை பழைய கல் ரெண்டாக இருக்கும். அந்த ஒன்று கண்டெய்னர் மாறும், இல்லாட்டி கல் மாறும், அவ்வளோதான். ஆனால் வந்து ரெண்டும் ஒன்று தான். அப்போ விஜயகாந்த் அவர்கள் தான் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து மக்களையும் ஆண்டவனையும் நம்பி நான் வந்து நிற்கிறேன் ஆளுன்னு. அதே தான் இவர் சொல்லியிருக்கேன். நான் வந்து நான் தனியாக வரல, உங்கள் கூட தான் அணியாக வந்திருக்கேன்னு. அது வழக்கமான ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரியான ஒரு விஷயம் தான். என்னன்னா நான் எல்லாரையும் எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. தகுதியானவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இணையாக தகுதியை வளர்த்துட்டாருன்னு நான் நினைக்கல. அது வந்து சொல்லலாம். எப்பயுமே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வளரலை. அதில் வந்து நான் பார்க்குறேன், நரேந்திர மோடி வந்து இந்திய தலைவர், திரு ஸ்டாலின் வந்து தமிழக தலைவர். ஆனால் திரு ஸ்டாலின் வந்து வளர்வதற்காக அவர் மோடி எதிர்ப்பார். அதே போல் தான் வளர்வதற்காக திரு விஜய் வந்து ஸ்டாலின் எதிர்க்கார். ஸ்டாலின் அவர்கள் மோடி அளவுக்கு வளர்ந்துடலையோ அது மாதிரி தான் விஜய் வந்து ஸ்டாலின் அளவுக்கு வளர்ந்துடல. ஆனால் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறது மூலமாக நான் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்னு காட்ட விரும்புகிறேன். விச் இஸ் நாட் ஏ ஃபேக்ட். தலைகீழ நின்னாலும் திமுகவுடைய வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் அவரால் தொட முடியும். நீங்கள் சொன்னீங்க விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஸோ ஒரு வின்னர் அப்படின்னு நான் வரணும் அப்படின்னாக்கா எல்லா டீம் இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸை நம்ம எடுக்கலாம். ஏன்னா மக்கள் அதை தானே எதிர்பார்ப்பாங்க. இப்போ எல்லாத்தினுடைய நல்ல குவாலிட்டிஸ் எடுத்து நான் வரலாம்னு அவர் நினைக்கிறது இருக்கலாம். தப்பே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாது, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் கிடையாது, அவ்வளோதான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன். மும்மொழி கொள்கை கூடாதுன்றாங்க, இவங்களும் மும்மொழி கொள்கை கூடாதுன்றாங்க. அவங்க வந்து நவோதயா பள்ளிக்கூடம் கூடாதுன்றாங்க, இவங்களும் நவோதயா பள்ளிக்கூடம் கூடாது. அவங்க நீட்டு கூடாது, இவங்களும் நீட்டு கூடாது. இப்போ வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து நிதி கொடுக்கணும். இது எல்லாமே வந்து திமுக என்ன கொள்கைகளை கோட்பாடுகளை முன்னிறுத்தோ அதே தான் இவங்க வச்சுருக்காங்க. அதில் வந்து திராவிடம், அண்ணா திராவிட முன்னேற்றம், அண்ணா எங்களுக்கு, பெரியார் எங்களுக்கு, பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஆனா தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஐடியாலஜிக்கலாக செயல்பாட்டு அளவில் நிறைய வித்தியாசம் உண்டு, கொள்கை அளவில் எந்த வித்தியாசம் உண்டு. அதே தான் டிவி கேட்கும். அவர் தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கொள்கை எதிரிங்கிறது பிஜேபி தான், திமுகங்கிறது எங்களுக்கு அரசியல் எதிரி தான். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா கொள்கையில் எந்த வித்தியாசமும் கிடையாது தானே. கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லும் போதே எங்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கையில் வேறுபாடு கிடையாதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ டிஎம்கேக்கும் டிவிக்கும் ஐடியாலஜிக்கல் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது, இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது மாதிரி தான் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம். கொள்கையெல்லாம் நீங்கள் பெருசாக கூட யார் யார்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிறது தப்பு. நான் அதை தான் நம்ம சொன்னேன், அதை விமர்சனமாக சொல்ல புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். இவருடைய கொள்கைகள் வந்து மிக்சி கொள்கைகள் கூட கிடையாது, கிரைண்டர் கொள்கைகள். எல்லாத்தையும் இதுக்கு உள்ளே போட்டு அரைச்சிட்டு மாவு மாதிரி ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்து வெளியே கொண்டு வர. நம்ம பாருங்கள், இட்லி மாவு, தோசை மாவு, புளிச்ச மாவு, இன்னைக்கு மாவு, நாளைக்கு மாவு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம், அடை மாவு, அந்த மாதிரி அதை மாதிரி ஒரு ஃபுல்லாக கிரைண்டரில் போட்டு உள்ளது எல்லாத்தையும் அரைச்சிட்டு. அதில் வந்து இப்போ நம்ம ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக ஈரோட்டில் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், திமுக வந்து ஒரு தீய சக்தி. அது எம்ஜிஆர் சொன்னது. ஸோ விஜயகாந்த் சொன்னது இந்த பக்கம் எடுக்கிறாரு, எம்ஜிஆர் சொன்னது அந்த பக்கம் எடுக்கிறாரு, அண்ணா சொன்னது அந்த பக்கம் மக்களிடம் செல்
அவர்களுக்காக சேவை செய்ய அப்படின்னு அண்ணா சொன்னார். அது போல அண்ணா சொன்னது, எம்ஜிஆர் சொன்னது, ஜெயலலிதா சொன்னது, இவங்க எல்லாம் இவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு தான். அவர் வந்து புதுசாக அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிற நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. இது ஏதோ விமர்சன பாறையாக பார்க்க வேண்டிய யார்ட்டையுமே புதுசாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே அப்படியே லைட்டாக ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை எதிர்ப்போம், வறுமையை ஒழிப்போம், அது மாதிரியான ஒரு டயலாக் தான். அது வந்து சீரியஸான வி நாட் டேக் எனிதிங். விஜயும் எடுத்துக்க வேண்டியதில்லை, மற்றவரும் எடுத்துக்க வேண்டியது. ஸோ புதுசாக அப்படிங்கிறத தாண்டி ப்ராப்ளி இது மக்களுக்கு தேவை, எல்லாரும் அதை சொல்கிறாங்க, நல்ல விஷயம் இருக்குது, நான் எடுத்துக்கிறேங்கிறது ஒரு பக்கம். பட் அவருடைய அந்த பயணத்தை பார்க்கும்போது கரெக்டாக க்ளீனாக நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றுனா எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஆடியோ லான்ச் நடந்திருக்கு, இதுக்கப்புறமா ஜனவரி 9 படம், இன்னொரு 3 மாதத்தில் இப்போது நோ பாலிடிக்ஸ்னு அவங்க ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாலும் கூட படத்துக்கு பெருசாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எனிவேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு வகையான ஒரு அரசியல் பேசியிருப்பார். அப்போது மெதுவாக கரெக்டாக அவருடைய பொசிஷனை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாரா, அது கரெக்டாக போய் ரீச் ஆகிற மாதிரியான விஷயமா இருக்கா? விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலாக எந்த தப்புமே பண்ணலன்னு நான் பல முறை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் வந்து அரசியல் ரீதியாக சரியான காய்நகரத்தில் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதில் எந்த குழப்பம் இல்லை. அப்படி தான் இது ஒன்று. ஜனநாயகன் படமும் நான் அறிஞ்ச வரை ஜனநாயகன் படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் இல்லை. ஆனால் அதில் வந்து சமூக ரீதியான சில கருத்துக்கள் இருக்கின்றன, விச் மே கிரியேட் அண்ட் ஹியூஜ் இம்பாக்ட். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு முத்து அப்படின்னு தலைவருடைய படம். அந்த படம் வந்து வந்த நேரம் வந்து தேர்தல் நேரம், பயங்கர சென்சிட்டிவான நேரம். அதில் அரசியல் டைலாக் ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருக்கும், கட்சியெல்லாம் நமக்கு எதுக்கு, காலத்தின் கீழே அது இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரே ஒரு சீனில் வந்து தலைவருடைய கால் மேலே கால் பட்டு உட்காந்து, அது என்னமோ தெரியல, இந்த சேரில் நாற்காலியில் உட்காந்தாலே இந்த மாதிரி வந்துடுதுன்னு சொல்லுவேன். ஸோ ஆனால் அதுக்கு பயங்கரமான ஹைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த வந்த நேரம் அப்படி. இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிறது, ஜனநாயகம் அப்படின்னா டெமோக்ரஸினா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறனால தான் அதுக்காக வந்து டைரக்டர் ஹெச்னோ வந்து ஜனநாயகன் அப்படின்னே வச்சுருக்காரு. டெமோக்ரஸினாலே விஜய் தான் அப்படின்னு வச்சுருக்காரு. அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கூடாது, அது படத்துக்கு, சரிங்களா? அது ஒரு பக்கம் வருமா இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு கரெக்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாரு. இந்த லான்ச் வந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள் அவருக்கு சாதமாக நடந்துச்சு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது, அது நல்லபடியாக தான் வரும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைரக்டர் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அது வந்து அவருக்கு வந்து கதை எப்படி சொல்லணும்னு தெரியும். அதனால் வந்து கதையை வந்து ஸ்மூத்தாக சொல்லிடுவார். திரு விஜய் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே டக்குன்னு ஒரு டான்ஸை போடும்போது வந்து அவர் எவ்வளோ ஒரு மைக்ரோ செகண்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டு பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் பண்ணாருங்கிற பார்த்தோம். அதனால் வந்து படமும் சரியாக வரும்னு தான் பார்த்தோம். அவர் வந்து எல்லா நகர்வுகளையும் விஜய் தெளிவாக கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வச்சுருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அதற்கு பலன் கிடைக்குமா இல்லையா, அது அவர் எதிர்பார்த்த பலனாக இருக்குமா இல்லையாங்கிறது மே மாதம் தெரியும். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் அவர் ஒன்றை விட ஒன்று பெஞ்ச்மார்க் செட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் அவர் பொதுக்கூட்டம் போடும்போதோ அல்லது மீட்டிங் வைக்கும்போதோ சில பல ரெஸ்ட்ரிக்ஷன், வெளி மாநிலத்தில் போய் வச்சார். இப்போ வெளிநாட்டுக்கே போகும்போது அங்கேயும் அவ்வளோ கூட்டம் அப்படிங்கும்போது அவர் எதிர்பார்க்குறத விட அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குதோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கா? வெளிநாட்டில் வரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் ஆதரவாக பார்க்கவே கூடாது. தமிழ்நாட்டிலையும் அவ்வளோ கூட்டம் வந்தது, தமிழ்நாட்டிலையும் வெளி மாநிலத்தில் நான் வந்துடுறேன். முதல்ல வெளிநாட்டில் பேசுகிறோம், அப்புறம் வெளி மாநில தமிழ்நாட்டில் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரங்கராஜ் பாண்டே போனாலே 1000 பேர் வந்துடுவாங்க. அப்போ விஜய் போனால் ஒரு 75,000 பேர் வருதுல வந்து குழப்பம் இல்லை. நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், எங்களுடைய பிள்ளைகள்லாம் சொல்லுவேன், திருமாவளவன் கூப்பிட்டாருன்னா 1,00,000 பேர் வருவாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு கூட்டம் போட்டார், லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே தருவாங்க, அதில் வந்து பெரிய விஷயம் இல்லை. மலேசியாவில் வந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேருந்து வெளிநாடு போன இந்தியர்கள் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெளிநாடு போன உடனே தாய்நாட்டு பாசம் ரொம்ப அதிகமாகிடும். இங்கே உட்காந்துருக்கும்போது சும்மா உட்காந்துருப்பாங்க, அங்கே போனோன்னே அப்படியே தாய்நாட்டு பாசம் அப்படியே பொங்கி வலியும். அப்படி அவங்க வந்து விஜயகாந்த் வரும்போது அப்படியே அம்மி பண்ணுவாங்க, ரஜினிகாந்த் வரும்போது பயங்கரமாக பண்ணுவாங்க, சீமான் வந்த உடனே பயங்கரமாக பண்ணாங்க. இதெல்லாம் வந்து சீமானோட தம்பிகள் வந்து திட்டும்போது பார்த்தீங்கன்னா அநேகமாக 99% வந்து வெளிநாட்டில் தான் திட்டுவாங்க. நான்லாம் யார் தெரியுமா, நீலாம் யார் தெரியுமா, வந்தேரி ஆரிய பார்ப்பனலாம் நிறைய தருவாங்க. விஜயகாந்துக்கு பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டேன்னா ஃபாரின்லேருந்து நிறைய வருவாங்க. அப்படி தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிறது வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நாடுகளுடைய வளத்தை பார்க்குறாங்கல்ல, இதை மாதிரி நம்ம நாடு இல்லையே அப்படின்னு வரும். நீங்கள் எல்லாம் அங்கே போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் நாடு எப்படி உருப்படும் ஒரு கணக்கில், அப்போ இங்கே வாங்க, இங்கே வந்து வேலையை பாருங்கிறது அது ஒரு பார்ட். அங்கே போனோடனே நம்ம நாடு இப்படி இருக்கே, நம்ம இன்னும் சிவகங்கை அப்படி இருக்கே, மதுரை அப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கனெக்டிவ், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா பயங்கரமாக அப்படி ஆதரவு அள்ளி கூச்சுருவாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக, ஓவர்சீஸ் பிஜேபி அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அது வெளிநாட்டில் பிஜேபி, முதல்ல தமிழ்நாட்டு பிஜேபிக்கு வாங்க, அப்புறம் வெளிநாட்டு பிஜேபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓட்டு போகிற ஆளு பூரா அங்கே போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்கேயா உட்காந்துருப்பா அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி வந்து சீமானுடைய ஓட்டு வந்து தமிழ்நாட்டோட அதிகமாக வெளிநாட்டில் தான் இருக்குது. விஜயகாந்துக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் திரு விஜய். நான் வந்து ஒரு 24 மணி நேரம் பயணம் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். அந்த 24 மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் எல்லாரும் என்கிட்ட கேட்டது, விஜய் என்ன பண்ண போகிறாரு, விஜய் இப்படி விடுறாரு, விஜய் என்ன எல்லாருமே சுரண்டி விஜய் விஜய் விஜய்ங்க தான். அவங்கள ஒருத்தர் கூட இங்கே வந்து விஜய்க்காக ஓட்டு போட போகிறதில்ல. ஏன்னா வந்து அவங்க போயிட்டு வந்துட்டா மினிமமாக 1 லட்ச ரூபா செலவாயிடும்.
ப்ளஸ் ஒரு 3 நாள் லீவ் ஆயிடும். அவங்களுக்கு வந்து ரெண்டுமே சரி பட் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? அங்கேருந்து இங்கே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு கேட்பாங்க, எல்லாம் சூப்பர்பாங்க. அவங்களுடைய கணக்கே வேறு. உங்களுக்கு எனக்கு என்ஆர்ஐசியும் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களையும் ஒன்றா நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு லேயர் மேலே. நான் வந்து நிறைய என்ஆர்ஐகளோட நல்ல நண்பர்கள் வச்சுருக்கேன், அவங்களை பெரிதும் மதிக்கிறேன். ஆனால் பேசிக்கலாக தாட் ப்ராசஸே மாறிடும். அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு தொழிலாளியோடைய சிந்தனை வேறு, தொழில் அதிபருடைய சிந்தனை வேறு. அது மாதிரி தான் இந்தியருடைய சிந்தனை வேறு, வெளிநாட்டு வாழ் இந்தியருடைய சிந்தனை வேறு. அது முதல்ல அவங்க வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து வெரி புவர் கண்ட்ரி இந்தியா, இன்னும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படிம்பாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோங்கன்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு புரியுங்க. அவங்களுக்கு வந்து அது கழுகு பார்வை தான் இருக்கும். அது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து 1008 காரணம். நம்மளோட டெமோக்ரஸி இருக்குது, பயங்கரமான ஒரு டெமோகிராஃபி இருக்குது, வித்தியாசமான டெமோகிராஃபி இருக்குது, கடுமையான பாப்புலேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியாது. சிங்கப்பூர் இப்படி இருக்கேம்மா, சிங்கப்பூர் ஒரு சிட்டி, சென்னை மாதிரி சிங்கப்பூர். தமிழ்நாடு மட்டுமே 8 லட்சம் பாப்புலேஷன், 8 கோடி பாப்புலேஷன். அது நீங்கள் சிங்கப்பூர் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சைனா அப்படி இருக்கேம்மா, சைனா டெமோக்ரஸியே கிடையாது. சைனாவில் வந்து எத்தனை பிள்ளை பார்த்துக்கணும், யார் பிள்ளை பார்த்துக்கணும், எப்போ பிள்ளை பார்த்துக்கணும் வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து 5 பிள்ளை பார்த்துக்கலாம், பிள்ளை பார்த்துக்காமலாம், இல்லை நம்ம சரிமா. அது மாதிரி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான காம்போ இந்தியாவில். ஆனால் வெளிநாட்டு வாழ் இந்தியருடைய பார்வை எப்பயுமே இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன, இந்த திமுக அதிமுகவில் ஒரு பெரிய அதிருப்தி வருத்தம் இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டை பாழாக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு பேசிக்கலாக இருக்கும். அதோடைய வெளிப்பாடாக யார் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அது ரஜினி, மூப்பனார், சீமான், விஜயகாந்த், விஜய் ஆபீஸாக வந்து நிற்பாங்க. ஸோ வெளிநாட்டில் 75,000 பேர் கூட்டம். அந்த கூட்டத்தில் வாட் ஐ வாஸ் டோல்ட், அந்த அரங்கத்தில் ஆடியோ லான்ச்சு 75,000 பேர். 75,000 பேரில் 1000 பேர் கூட இங்கே வரப்போகிறது இல்லை. 1000 பேர் வந்து என்ன ஆயிரம் சொல்லுங்கள்? 1000 பேர் இல்லை 1000 பேர் வேணா, 75,000 பேர் வந்துட்டாங்க. 75,000 நாங்கள் ஆடியோ லான்ச்சு போனோம். 75,000 பேர் வந்துட்டாங்க. ஒரு தொகுதியில் ஜெயிக்கிற கூட பிரயோஜனப்படுது. 75,000 பேருங்கிறது 234 தொகுதிக்கு ஸ்பிளிட் பண்ணணும் தமிழ்நாட்டில், சரிங்களா? 75,000 பேரும் பெரம்பூர் தொகுதியில் இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில் ஜெயிக்கிற கூட பிரயோஜனப்படும். அதனால் வந்து இந்த கூட்டம் அங்கே மலேசியாவில் அவ்வளோ பெரிய கூட்டம் வருதே அப்படின்லாம் நீங்கள் வருது. ரைட், இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டம் வரும். ஈரோட்டில் வந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஈரோட்டில் 45,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு அவர்களுடைய கணக்கு, உள்கணக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால் சொல்கிறேன். 45,000 பேர் வந்தாங்க. அது எப்படி வந்தாங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10-12 மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்துக்கு வந்து அவர் ஊட்டியிலேருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அவர் தான் பொறுப்பு. அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க 1 லட்சம் பேர் எதிர்பார்த்து வந்தது 45,000 தான். நீங்கள் சில டிவிகளில் அந்த காலியான இடங்கள்லாம் வந்து காட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஈரோட்டில் கூட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது ஈரோட்டு கூட்டம் அல்ல, ஈரோட்டு கூட்டம் இல்லை, 12 மாவட்டங்களுடைய கூட்டம். எல்லா இடத்துக்குமே, எல்லா கட்சிக்குமே அந்த மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் ஆட்கள் போக தான் செய்கிறாங்க இல்லையா? பட் நீங்கள் சொன்ன இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல, அது வந்து விஜய்க்கு மட்டும் இப்படி வந்துருச்சு, மற்றவங்களாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல. உங்களுக்கு புரியுறக்கா ஒன்று சொல்கிறேன். அந்த கரூரில் சம்பவம் நடந்த கரூரில் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தினார். அது கரூர் சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டம், புரியுங்களா? அப்படியே அரவக்குறிச்சி தனியாக நடத்துவார், அப்படியே குளித்தலை தனியாக நடத்துவார், அப்படி தனித்தனியாக நடத்துவார். அவர் வந்து சட்டமன்ற 175 சட்டமன்றங்களை முடிச்சிருக்கிறார். ஆனால் திரு விஜய் நடத்துனது மாவட்டத்துக்கான கூட்டம். உங்கள் தகவலுக்கு தெரியும், அந்த இறந்த 40 ஒருத்தர் ஈரோட்டுக்கார். உங்களுக்கு புரியுங்களா? நாமக்கல்லேருந்து சில பேர் வந்து மருத்துவமனையில் உடம்பு முடியாமல் படுத்தாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நான் வந்து ஈரோட்டில் நல்ல கூட்டம், நான் கூட்டம் இல்லைன்னா சொல்ல நான் சொல்ல கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் புரிஞ்சு முடியும். ஈரோட்டில் நல்ல கூட்டம், ஆனால் அது ஈரோட்டு கூட்டம் அல்ல, ஈரோட்டு கூட்டம் இல்லை, கிட்டத்தட்ட 10-12 மாவட்ட கூட்டம். அது அவர்கள் எதிர்பார்த்த 1 லட்சம் வந்து 45,000. அப்படி இது ஒரு கான்செப்ட் அப்படின்னா, அப்போ இந்த கூட்டம் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குங்கிறதுனால அவங்க அதுக்கு மிஞ்சி கூட்டம் சேர்க்கணும்னு இப்போ கூட சமீபத்தில் இன்னைக்கு நடந்தது கூட 1.5 லட்சம் மகளிர் இது நடந்திருக்கு திமுகவோட. அப்போ கூட்டம் சேர்க்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இல்லை, எனக்கு பேச பொருள் ஆயிடுச்சு. முடியல, மற்றவங்களால அவ்வளோ சுலபமாக முடியல. அது வந்து கஷ்டம் தான், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு. நான் வந்து விஜய் அவருடைய கூட்டம் வந்து எப்படிப்பட்டதுன்னு நான் வந்து டீகோட் பண்ணேன். அதற்காக வந்து அது கூட்டமே இல்லைன்னு சொல்ல, மற்றவர்களுக்கு இது ஒரு பெரும்பாடாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் இளைஞரணின்னு ஒன்று ஏற்கனவே இருந்தும், மாணவரணின்னு ஏற்கனவே ஒன்று இருந்தும், இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறைன்னு அதிமுகவில் கொண்டு வந்தாங்க. இப்போ இளைஞரணி இருக்குது, மாணவரணி இருக்குது, அப்புறம் என்ன பாசறை? எல்லா இளைஞர்களும் விஜயகாந்தை நோக்கி போயிட்டாங்கன்னு வந்த பொருள். அதே மாதிரி தான் இது. அப்போ வந்து திரு விஜய் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டாருன்னா எல்லாருக்கும் வந்து ஆசை வரும். கடலூரில் இஃப் ஐம் நாட் ராங் திமுகவுடைய மகளிர் அணி கூட்டம் இருந்துச்சு. இதே மாதிரி லட்சக்கணக்கான வந்தாங்க. ஒரு அணின்னு ஒரு மாநாடுன்னு போய் இளைஞரணி மாநாடு வச்சுருப்பாங்க. அதில் வந்து இளைஞரே ஒரு 10,000 பேரோடு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தான் வருவாங்க. மாநாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. நீங்கள் வந்து மகளிரணி மாநாடு, மீனவரணி மாநாடு, வழக்கறிஞர் மாநாடு, அவங்க மட்டும் வருவாங்க, நீங்கள் எல்லாரும் வந்து நிற்பாங்க. அதனால் அவ்வளோதான். அப்போ மகளிரணி மாநாடுனா அவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ஆள் வர சொல்லிடுவாங்க, வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நல்ல கூட்டம் காட்ட முயற்சி பண்ணுறாங்க. அந்த பதட்டம் எல்லாருக்கும், விஜயால் எல்லா கட்சிகளும் பதட்டம் அடைந்திருக்கிறான்னு ஆமான்றேன், நான் இல்லைன்னு சொல்ல.
ஆனால் திமுக மாதிரியான கட்சிகளால் விஜயோட 3-4 மடங்கு கூட்டத்தை கூட்ட முடியும், காட்ட முடியும். அப்படியா? ஆர் இங்கே அவருக்கு ஃபஸ்ட்டு அனுமதி மறுக்கப்பட்டது, அதனால அவர் மலேசியா போனார், மேபி அந்த கூட்டத்தை பார்த்து அதுக்கு இங்கேயே பெர்மிஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் திமுக இருக்கு. மலேசியாவில் ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சுங்கிறது கமர்ஷியல், அதை எது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதோடைய பின்னாடி இருந்து இயக்குனர் யாருங்கிற வேணுன்னு அவங்களுக்கு சொன்னேன். வித்யாசாகருடைய இது பண்ணவர்னு சொல்லி எனக்கு தெரியும். ஐ ஹவ் மெட் ஹிம், நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு இது முன்னாடியே டிசைட் பண்ணதான் மலேசியாவில் தான் வைக்க போகிறாங்க, நீங்கள் அதுக்கு நேரு ஸ்டேடியம் கேட்டாங்கன்னு ஒரு பேச்சு. இவ்வளவு தூரம் எனக்கு ஞானம் கிடையாது. நான் எனக்கு அது கமர்ஷியல், அவ்வளோதான். நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பண்ணலாம், அதே நேரு ஸ்டேட் பண்ணலாம், இல்லாட்டி இன்னொருத்த பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மலேசியா சிங்கப்பூரில் இவங்கெல்லாம் பண்ணுறது ரொம்ப வழக்கம் தான். இன்னும் சொல்ல போனால் அதையும் ஒரு கணக்கில் சொல்ல நீங்கள் சொன்னனால ஞாபகம் சொல்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்கள் அவருக்கும் முன்னாடி ரொம்ப முன்னாடி எனக்கு எழுதுனேன், தமிழ்நாட்டில் இந்த வெளிநாட்டில் ஒரு நட்சத்திர கலை விழா பண்ணால் ஓஹோன்னு இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சே திரு பிரசாந்த் தான். அவருடைய தகப்பனார் திரு தியாகராஜன் தான். திரு பிரசாந்தை வச்சுட்டு ஒரு 7-8 ஆக்டர்ஸ் வச்சுட்டு நட்சத்திர கலை இரவுகள் நடத்தி பெரிய அளவில் மாஸ் பண்ணது முதல்ல திரு பிரசாந்த் தான். அவர் ஒருத்தர் ஆடுவார், 7 ஹீரோயின்கள் கூட இருப்பாங்க, அவங்களால ஒரு ஹோல் டே ப்ரோக்ராம் இருக்கும். அது மாதிரி பயங்கரமான ஹிட் அது. அதற்கு பிறகு தான் மற்றவங்களாம் தெரிஞ்சுது. அதை வச்சு தான் திரு விஜயகாந்தே நடிகர் சங்கத்துடைய கடன் அடைக்கிறக்கே பண்ணார். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன வெளிநாட்டில் நிகழ்ச்சி நடத்தினா கூட்டம் வருதுங்கிற ஒரு பெரிய விஷயம், அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods. இப்போது தமிழகமெங்கும். GT Holidays and Dr. Srivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. Behind Woods பெருமையுடன் தயாரித்து வழங்கும் Moonwalk Musical Night ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃப் ஹலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.